من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته قال النبي صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நற்குறையுமாகிய இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அருள்பெருமையால் அல் ரஹ்மானியா ஹிஃபுல் மக்தப் மதரசா முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தியபடி அன்பு சகோதரர் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உடைய அழைப்பும் தெளிவுடைய அழைப்பு பணி உண்டு. அழைப்பு பணியை ரெண்டு மூணா பிரிக்கலாம். ஒன்று இஸ்லாத்திற்கு வராத மக்களை அழைக்கிறது, இது தாவா பணி சொல்லுவாங்க. இன்னொன்று எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பப்ளிக் தாவத்துங்கிறது நம்முடைய ஊர்கள் ஒரு இதா அது மக்களை போய் சந்திச்சு தொலை கூட்டு வருவாங்க வீட்டுல போய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமியர்களுக்கான அழைப்பு பணி இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வாங்குதான். இஸ்லாமியருக்கான ஒன்று கூட்டல் பணி ஐந்து வேளை தொழுகை, ஜமாத்தான தொழுகை, அப்புறம் சும்மா தொழுகை. இதற்குண்டான ஒரு அழைப்பு பணி இருக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழைப்பு பணி வாங்க இருக்குல்ல, இவங்களுக்கு ஒரு சிறப்பை மறுமை நாள்ல கொடுக்குறான். அது ஒரு ஆபீஸுக்கோ ஒரு ஆலிமுக்கோ இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில மஹ்ஷர்ல கொடுக்குறான். மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் கொடுக்குறான். யார் அல்லாஹ்வுடைய பள்ளியில பாங்கு சொல்றாங்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளியில பாங்கு சொல்றாங்களோ, அவங்களுடைய கழுத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தலையை நம்ம எல்லாம் மாத்தினாரு அப்படின்னு நம்மலாம் கொஞ்சம் பிலாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவோம் எல்லா பள்ளியிலையும் இல்லையா? அது ஒரு அமல், அது ஒரு இபாதத் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த இபாதத் செய்வதற்காக அழகிய குரல் வளம் படைத்த ஒரு ஹபஷி நாட்டு அடிமையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அரபிகள்லாம் இருந்தாங்க, பெரும் அரபிகள்லாம் இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும், பெரும் அரபிகள் நல்ல குரல் வளம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பு பணிக்கு, இஸ்லாமியர்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்க வேண்டிய அழைப்பு பணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் ஹபஷி குலத்தை சார்ந்த கருப்பினை அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அங்க அரபு நாட்டுல இன்னைக்கு ஈகோங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு ஈகோங்கிறது. ஒரு படிச்சவரா இருந்தா அவருக்கு அந்த ஈகோ இருக்கணும், ஒரு போஸ்ட்ல இருந்தா அவருக்கு இருக்கணும். அது இருந்தாதான் மனுஷங்கிற மாதிரி கீழே உள்ளவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி இல்லை. அதை உடைப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பு பணிக்காக செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். யாரெல்லாம் அழைப்பு பணி அல்லாஹ்வுடைய ஐந்தாவது தொழுகைக்காக அழைப்பு பணியை கொடுக்கின்றார்களோ அவர்களை எல்லாமே நம்ம எப்படி சொல்லுவோம்? மொத்தமா பிலால்னு சொல்லுவோம். மொத்தமா சொல்லும் போது இல்லையா, பிலால் தான் சொல்லி அவங்க அழைப்போம். ஏன்னா அதே மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்திருக்கான். இந்த பள்ளியில் அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவங்க ஐடியில பெரிய தாவாக்கள் அந்த களத்துல எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த பள்ளியில முதலாளா இருந்து இமாமா இருக்கக்கூடிய நான் கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னால வரும் அந்த பள்ளிக்கு. ஆனா எனக்கு முன்னால இந்த பள்ளியை பராமரித்து அந்த அழைப்பை அதான கொடுத்து எத்தனை பேர் வர்றாங்க யாருக்காரு அந்த அழைப்பு பணிங்கிறது அது ஒரு முக்கியமானது. அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் எப்படி அலங்கரிக்கின்றான், எப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தலையை மட்டும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டுகின்றான். அந்த உயர்ந்த மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த உயர்ந்த அழைப்பு பணியை நம்முடைய அல்ஹுதா மஸ்ஜித் செய்யக்கூடிய
அண்ணன் ஷேக் அப்துல்லா அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தலைமை தாங்கி நடத்தி தருவாங்க. ஆனா அப்படி வந்து காட்டுங்க. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில வந்து முன்னிலை சொல்லி நம்ம வட்டாரத்தை சார்ந்த ஈசிஆர் குரூப் ஏன்னா அப்படிதானே. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ECWSC ஏன்னா புதுசா அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு பணிகள் செய்யறாங்க. ஏன்னா அவங்களே வந்து முன்னிலையா போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இந்த பள்ளியில வச்சு நடத்துறதுனால INDJ நிர்வாகிகள் முன்னிலை போட்டிருக்கோம். அவங்க முன்னிலையில இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாக முதல்ல ஆரம்பிக்கும் போது குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு பறக்கத்து. அந்த வசனத்தை கேட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்து உள்ள வந்து போவோம். நம்முடைய மதர்சாவின் மாணவர் சாஜிதுர் ரஹ்மான் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை வசனத்தை இப்பொழுது ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்து வருகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح